ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த காலை வேளையில் அப்பா வந்திருக்க நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உம்முடைய நாமத்தை உயர்த்திறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்கே இருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே. அப்பா இந்த காலை வேளையில் அப்பா நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய பாதத்தில் அப்பா நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்திறோம் ஆண்டவரே. எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம். எபினேசரே உம்மை துதிக்கிறோம். எல் ரோயி உம்மை துதிக்கிறோம். யெகோவா ராஃபா உம்மை துதிக்கிறோம். அப்பா உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மானுவேலரே உம்மை துதிக்கிறோம். அப்பா ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்திறோம் ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்பா ஆண்டவரே. நீ இருக்கிறவர் தகப்பனே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை உயர்த்திறோம். நீர் ஆதியும் அந்தமும் ஆனவர். நீர் அல்பா ஒமேகாவானவர் அப்பா ஆண்டவரே. தேவரீர் நீர் வல்லவர். நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நுகங்களை முறிக்கிற ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். கட்டுகளை அறுக்கிற ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். விடுதலையின் ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா எங்களுக்குள்ளே உலாவி கொண்டிருப்பவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வாக்களித்தவர் அப்பா. இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் வல்லமையாய் அசைவாடுவீராக ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பிப்பீராக. எல்லா தேவ பிள்ளைகள் நல்லா கலந்தட்டி ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவரே. எங்களை ஒரு துதியின் ஆவியினால ஆண்டவரே, எங்களை ஒரு ஜப ஆவியினால அப்பா அந்த காலை வேளை எங்களை நிரப்புவீராக அப்பா. உம்முடைய சமூகம் எங்கள் மத்தியில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையின் அப்பா ஒவ்வொரு பகுதிகளையும் அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்கப்பா. கிருபை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி. நல்லா சத்தமா கேளுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? சரி, ஓகே. இந்த காலை வேளையில கூட ஒரு சில பாடல்களை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நாள்ல கூட உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்தவைகள் எல்லாம் நினைத்து ஒரு சில நேரங்கள் அவர் ஆராதிக்க போறோம். நம்ம நன்றி பலிகள் செலுத்திய நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பலிகள் செலுத்திய ஆலயம் கூடி வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் உன்னை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் உன்னை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உண்டானின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்து மரணத்தின் விளிம்பில் நின்றவனை ஜீவனின் பாதையில் திருப்பி சொல்லுமா. உடன்படிக்கை எனக்கு தந்து உண்டானின் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்து மரணத்தின் விளிம்பில் நின்றவனை ஜீவனின் பாதையில் திருப்பி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக
நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்தது, சட்டைகளாலே என்னை மறைத்து பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்து. பாதைகள் என்னை சூழ்ந்தது, சட்டைகளாலே என்னை மறைத்து பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்து. கர்த்தர் செய்த நன்மைக்காக நாம் சொல்லுவோமா? நம்மை மறவா அவர் கிருபை. மீண்டும் சொல்லுவோமா? கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோம். தேவைகள் நிறுத்தி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்து கண்ணீர் பாதையில் கிடைத்தபோது கண்மணியே என்னை அழைத்து தேவைகள் நிறுத்தி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்து கண்ணீரின் பாதையில் கிடைத்தபோது கண்மணியே என்று என்னை அழைத்து. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னை துதிக்க வந்தோம். சொல்லுவோமா? கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை இந்த ஒரு விஷயம் கூட கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை துதிக்க வந்தோம். மீண்டுமாய் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, அநேக அற்புதங்களை செய்திருக்கிறீர். அவைகள் எல்லாம் நினைத்து உண்மை துதிக்கும்படியாகவும் உமக்கு நன்றி சொல்லும்படியாக வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அப்பா, நன்றி பலிகளை உங்களுடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். துதி பலிகளை உமக்காக நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எத்தனையோ வாதைகள், எத்தனையோ பிரச்சனைகள் எங்கள் மத்தியில் வந்தபோது தேவ ஆவியானவர் எங்களோடு இருந்து அற்புதமாய் அதிசயமாய் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. அப்படியே வந்திருக்கிற யாவரும் ஒரு விஷயம் கூட எழுந்து நின்று ஒரு விஷயம் அப்படி எழுந்து நிற்கலாமா? யாவரும் அற்புதங்களை செய்கிறவரையும் அதிசயங்கள் செய்கிறவரையும் வரவேற்கும் வண்ணமாக எல்லாரும் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, அப்பா, ஒரு விண்ணக மேகமாக எங்கள் மீது வந்து இறங்குங்க தகப்பனே. ஆண்டவரே, அப்பா, எங்கள் பாத்திரம் நிரம்பி வெளியத்தக்கதாய் நீர் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நதியாக எங்கள் மீது நீர் பாய்ந்து வரும் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் மீது நீர் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். ஆண்டவரே, அப்பா, எங்கள் மத்தியில நீர் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். மேகம் இறங்கும் வல்லமை மழையாய் பொழியன். விண்ணக மேகம் இறங்கும் வல்லமை மழையாய் பொழியன். குளங்கள் இறங்கும் நதியாய் பாயும் எல்லா குளங்கள் இறங்கும் நதியாய் பாயும். விண்ணக மேகம் வல்லமை மலையாய் பொழியன். வல்லமை மலையாய் பொழியன். இடம் கொள்ளாமல் போகும் மட்டும்
இறங்கி வரணும் பெருமழையாய் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் இறங்கி வரணும் பெருமழையாய் எழுப்புகள் தேசத்தில் காண வேண்டும் கண்கள் காண வேண்டும் ராஜா கண்கள் காண வேண்டும் நதியாய் பாயும் எல்லா குளங்கள் நதியாய் பாயும் உன்னதமேகம் வல்லமை மழையாய் உன்னதமேகம் வல்லமை மழையாய் பரலோகமே படிகளிலே சுந்தர்கள் கூட்டம் இறங்கியேறும் பரலோகமே படிகளிலே யாக்கோபின் தேவன் சத்தம் கேட்கும் யாக்கோபின் தேவன் சத்தம் கேட்கும் சபைகள் கேட்கும் ராஜா சபைகள் கேட்கும் எல்லா குலங்கள் நதியாய் பாயும் எல்லா குலங்கள் நதியாய் பாயும் உன்னதமேகம் வல்லமை மழையாய் பொழியணும் உன்னதமேகம் வல்லமை மழையாய் ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபைகளிலே ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபைகளிலே குருடர் பார்க்கணும் செவிடர் கேட்கணும் குருடர் பார்க்கணும் செவிடர் கேட்கணும் முடவர் நடக்கணுமே ராஜா முடவர் நடக்கணுமே குளங்கள் நதியாய் பாயும் எல்லாம் கேட்கலாமா குளங்கள் நதியாய் பாயும் மீண்டுமாய் குளங்கள் எல்லா குளங்கள் நதியாய் பாயும் எல்லா குளங்கள் நதியாய் பாயும் மீண்டுமாய் சொல்லுமா குளங்கள் எல்லா குளங்கள் நதியாய் பாயும் எல்லாருக்கும் ஆண்டவரே அப்பா ஒரு குளங்களை போல எங்களை நிரப்புங்க தகப்பனே ஆண்டவரே நதியாய் எங்கள் மீது பாய்ந்து வரும்படியாய் கேட்கிறோம் ஆவியானவரே எங்கள் மீது நீர் இறங்கி வருவீராக ஆண்டவரே ஒரு விண்ணக மேகமாக எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வருவீராக தகப்பனே ஆண்டவரே வல்லமையான மலையை போல அப்பா எங்கள் மீது பொழிய பண்ணுவீராக நல்லா உற்சாகமாய் கரங்களை பற்றி அந்த ஆவியானவரே ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் நீர் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆண்டவரே நீர் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே அப்பா நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா ஓ ரியா ஜூரா ரா 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 ஓ ரிகா பரா ரா 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 ஓ சீதா ரா 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 ஓ ரியா ஜூரா ரா 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 ஆவியானவரே எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக அற்புதங்களை செய்கிறவர் அதிசயங்களை நடப்பிக்கிறவர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து கட்டுகளை அறுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கடினமான இருதயங்களை அப்பா நீர் உடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே தூதர்கள் கூட்டம் எங்கள் மத்தியில் இறங்கி வருகிறதை நாங்கள் காண்கிறோம் ராஜா அப்பா பரலோக ஏணிகள்ல ஆண்டவரே நாங்களும் ஏற எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா ஓ ரீதா ரா 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 ஓ ரீகா பாதா ரா 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 ஓ சீரா ரா 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 ஓ ரியா ரா 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 ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா எங்களுடைய வற்றி போயிருக்கிற குளங்களை ஆண்டவரே நதியாய் நீர் பாய்ந்து நிரப்ப பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வறண்ட நிலமாய் இருக்கிற எங்களை அப்பா ஆண்டவரே நீர் பாய்ச்சலான நிலங்களாய் மாற்றுகிறாக தகப்பனே அப்பா நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஆண்டவரே என்னை துதிக்கிறோம் ராஜா உனக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் ராஜா நன்றி செலுத்துகிறோம் ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி
ஆண்டவர் நம்மை நிரப்பியதற்காக நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே அப்பா, ஒரு விண்ணக மேகத்தை போல எங்களை நிரப்பியதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் ராஜா. அப்படி எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். ஆண்டவரே அப்பா, எங்களை நீர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை உம்மிடத்துல பலியாய் தருகிறோம் தகப்பனே. எல்லாரும் சொல்லுவோம். ஆண்டவரே அப்பா, எங்களை நீர் ஆளுகை செய்வீராக. அப்பா, நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய கரத்துல எங்களை ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுடைய நினைவெல்லாம் உம்முடைய நினைவாய் மாறட்டும் தகப்பனே. அப்பா, நாங்கள் பேசுகிற பேச்சு ஆவியானவர் நீர் எங்களோடு இருந்து பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் சொல்லுவோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்குள்ளா இருந்து பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, அற்புதங்களை நடப்பிக்கிற தேவன் அப்பா, நீர் ஆறுதல் படுத்துகிறவரா இருக்கிறீர் தகப்பனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. படைத்தாய்
ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரை சொல்லுவோமா? கணங்களை உயர்த்தி அவரை பார்த்து ஆளுகை செய்யும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரே, அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை ஆளுகை செய்வீராக. நல்லா கரங்களை தட்டலாம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்துல எங்களை நாங்கள் பலியாக ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அப்பா நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீ துதிக்கிறோம். மிதமாக இருக்கிற ஒவ்வொரு வேலைகளையும் உடைய கருத்துல தருகிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலும் ஜெபிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை வேளையில சொல்லப்படுற ஜெப குறிப்புகளுக்கு நம்ம ஊக்கமாய் ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஜெபிக்க போறீங்க? 10 பேர் போல தான் கை வைத்திருக்கீங்க. எல்லாரும் ஜெபிக்கலையா? அல்லேலூயா. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளதா இருக்கு. அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகளா இருக்க நாம ஜெபிக்கிற இந்த ஜெபம் மிகுந்த பலன் உள்ளதா இருக்கு. இது கேட்கப்படுற ஜெபமா இருக்கு. இந்த காலை வேளையில கூட வந்திருக்க தேவ பிள்ளைகள் கண்களை மூடி முழு ஆத்மாவோடு நம்ம ஆவிலிருந்து இந்த வேளையில கூட காலையில ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். முதலாவது ஒரு ஜெப குறிப்பாக மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்காக ஒரு ஜெப குறிப்பு. நிகேரியா அப்படின்ற ஒரு குழந்தை தலையில ஆபரேஷன் பண்ணப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சுகம் பெறதுக்கு ரொம்ப கடினமா இருக்குன்னு சொல்லி ஜெபிக்க கேட்டிருக்காங்க. நிகேரியா அந்த குழந்தைக்கு நிகேரிகா அந்த குழந்தைக்கு தேவன் சுகம் தரும்படி தேவ பிள்ளைகள் கை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே, தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுறோம். அப்பா ஆண்டவரே, இரக்கமுள்ள தேவனே, அப்பா வல்லமையுள்ள ராஜாவே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுறோம் தகப்பனே. அப்பா அந்த குழந்தைக்காக நிகேரியாவுக்காக இந்த வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா தலையில் ஆபரேஷன் பண்ணப்பட்டு ஆண்டவரே சுகவீனமாய் ஆண்டவரே அப்பா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பிள்ளைக்காக ஆண்டவரே நாங்கள் சபையராக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த வேளையில் உம்மிடத்தில் அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தெய்வம் ஆண்டவரே, குழந்தைகள் மீது உம்முடைய கரத்தை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தீர் என்று அப்பா நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே இந்த வேளையில கர்த்தருடைய வல்லமையில கரம் ஆண்டவரே சுகமளிக்கிற உம்முடைய கரங்கள் ஆண்டவரே இந்த குழந்தை மீது வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அற்புத சுகமளிக்கிற வல்லமை ஆண்டவரே இந்த குழந்தையுடைய தலை பகுதியில அப்பா கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா கர்த்தரை தொட்டு சுகம் தருவீராக. இந்த வேளையில ஒரு தெய்வீக விடுதலையை சுகத்தை தேவன் அப்பா நீங்க அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்யறதற்காக உமக்கு நன்றி. நன்றி அப்பா. கர்த்தர் அப்பா சுகம் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக பலவிதமான வியாதி பலவீனத்தோடு இருக்கிறவங்க பெயர்களை வாசிக்கும் போது கூட நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ரேகா, சுப்புலட்சுமி, மேரி, ஜோதி, உத்சியா, சரஸ்வதி, சுப்பிரமணி உதவிகளை கொடுத்துருக்காங்க. அவங்க பார்த்துட்டு அவங்கள்ட்ட கொடுத்தா சரஸ்வதி, சுப்பிரமணி, மரிய, டேல்வின், மேரி ஸ்டெல்லா, ரித்திக்,
தமிழ்ச்செல்வி, பாஸ்கர், ரவிக்குமார், மல்லீஸ்வரி இவங்களுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை தரும்படி, வியாதி பலவீனத்தோடு இருக்கவங்கள ஆண்டவர் தொடும்படி, சுகப்படுத்தும்படி நம்ம ஜெபிப்போம். இயேசுவே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வியாதி பலவீனத்தோடு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆண்டவர் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரேன்னு சொல்லி. இயேசுவே, இந்த வேலையில கூட அப்பா வியாதியோடு பலவீனத்தோடு இருக்க ஆண்டவரே பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் தாமே அப்பா பலவிதமான வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவே, உம்முடைய அற்புதக்காக ஆண்டவரே இந்த பிள்ளைகளை தொடுவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லா ஆண்டவரே நோய்கள் பலவீனங்கள் இந்த காலையில சுகமளிக்கப்படுவதாகப்பா. ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துவிட்டேன்னு சொன்னீங்கப்பா. கர்த்தர் தாமே இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபக்குறிப்பு கொடுக்கிறேன், வாங்கி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். பிசாசு போராட்டத்தினால இருக்கிறாங்க எங்க குடும்பத்தில் அப்படின்னு சொல்றவங்களுக்காக தினேஷ் குமார் இவங்க குடும்பங்களில் ஆண்டவர் பிசாசின் போராட்டங்கள் இருந்து விடுதலை தரணும். வந்திருக்க தேவப்பிள்ளைகள் ஊக்கமாய் ஆண்டவரை ஜெபிப்போம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஒருமனப்பட்டு ஒரே சிந்தையாக தினேஷ்குமார் இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிசாசின் போராட்டங்கள் விலகும்படி நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் இந்த மகன் குடும்பத்தில் இருக்கிற போராட்ட ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆவியானவர் அப்பா அந்த குடும்பத்தில் காணப்படுகிற பிசாசின் போராட்டங்களை தேவன் அகற்றி போடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிசாசின் போராட்டத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த வேலையில ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த குடும்பங்கள பிசாசின் போராட்டத்தினால பிடிக்கப்பட்டிருக்காங்களப்பா, இந்த வேலையில அந்த நுகங்களை கர்த்தர் உடைப்பீராக. உன் கட்டுகளை அறுப்பேன் என்று வாக்கு கொடுத்தீங்கப்பா. இந்த பிசாசின் கட்டுகளை கர்த்தர் நீக்கி போடுவீராக. நன்றி நன்றி. நீர் அப்படியே சேர்ப்பதாக நன்றின்னு சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ரட்சிப்பு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். எங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஜீவானந்தம், கவிதா, ரேணுகா தேவி, தமிழ், அணு அவங்களுடைய குடும்பம், குமாரி அம்மா அவங்க குடும்பம், இன்னுமாக நம்முடைய சபையில ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்க பிள்ளைகளுக்காக நம்ம ஊக்கமாய் ஜெபிப்போம். தேவ பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி அந்த ஜெப குறிப்பை மட்டும் நம்ம கேட்டு உள்ளத்திலிருந்து நம்ம ஜெபிக்கலாமா? நல்லா ஜெபிப்போம். நம்ம ஜெபம் ஆண்டவர்கிட்ட கேட்கப்படுது. விசுவாசத்தோடு ஆண்டவர் நோக்கி கூப்பிடும். ஆண்டவரே, ரட்சிப்புக்காக கேட்டிருக்கவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிப்பு உம்முடையது என்று வேதத்தில் வாசிக்கிறப்பா. கர்த்தாவே, ரட்சிப்பு உம்முடையது என்று நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. ஆண்டவரே, பெயர்கள் வாசிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் இயேசுவே, எங்க விசுவாச குடும்பங்கள்ல அப்பா என்ன ரட்சிக்கப்படாம இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே இந்த காலை வேளையில கூட அப்பா நம்முடைய ரட்சிப்பின் வல்லமையை அந்த பிள்ளைகளை அனுபவிக்க உதவி செய்யுங்க அப்பா. நன்றி 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 அப்பா. நீர் அப்படியே செய்ய போறீர், உமக்கு நன்றின்னு சொல்லி மகிமைப்படுத்துவோம். அப்படியாக இந்த வேலையில கூட பண தேவை உள்ளவங்களுக்காகவும் பண வரவு எங்களுக்கு வரணும் அப்படின்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். சொல்லும்போது கூட நம்ம எல்லாருமே நமக்கு எப்படி தேவைப்படுதோ அதே போல ஊக்கமாய் ஜெபிப்போம். பாஸ்டர் வரவங்க போறவங்கள வேடிக்கை பார்க்காம நிறைய பேர் கண்களை திறந்தே தான் வச்சிருக்கீங்க. இது பிரசங்க நேரம் இல்லை, நல்ல நம்ம ஆத்மாவில இருந்து ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஜெபிச்சா கூட உண்மையா ஜெபிப்போம். பண தேவை உள்ளவர்களுக்காக, பண வர உள்ளவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். பண தேவை பிரியதர்ஷினி அவங்களுக்கு பண தேவை, அவங்களுக்கு சந்திக்கப்படணும். பண வரவு மேரி அவங்களுக்கு பணம் வரணும், அதுக்காக நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். பண தேவையோடு இருக்கிறப்பா ஆண்டவரே, சகோதரிகளுக்காக பண வரவுக்காக ஜெபிக்க அப்பா கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்க தேவைகளை சந்திப்பீராக. பண வரவுகள் கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. அவங்க பண தேவைகள் சந்திக்கப்படும்படியாக கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. நன்றி நன்றி அப்பா. நீர் அப்படியே செய்ய போற உமக்கு நன்றின்னு சொல்லி இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அடுத்ததோட குடி பழக்கங்கள் மாறணும் அப்படின்னு கேட்டவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஒரே பேர் குடி பழக்கங்கள் ஆண்டவர் விடுதலை தரணும் சொல்லி ராஜா அவங்களுக்கு ஆண்டவர் மாற்றணும். இன்னும் அநேகர் நம்முடைய சபையில் அப்படியாக ஜெப குறிப்புகள் எழுதி கொடுப்பாங்க.
இந்த திருவேற்காட்டிலையும் குடிக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவர் தொடர்ந்து ரட்சிக்கணும். அதுக்காக பாரத்தோடு நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல பாரத்தோட ஜெபிப்போம். குடியினால ஆண்டவரே பாதிக்கப்படுறப்பா ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த பொல்லாத ஆண்டவரே குடி பழக்கத்தினால, இந்த குடிப்பழக்க அடிமைத்தனத்தினால இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் இந்த வேலை நினைக்கிறோம்ப்பா. கர்த்தரே வல்லமை ஆண்டவரே இந்த பிள்ளைகளை சந்திப்பதாக. இயேசுவே குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா கர்த்தர் இந்த காலை வேளையில் அப்பா குடிப்பழக்கத்துல ஆண்டவரே போதை பழக்கங்கள் அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் அற்புத விடுதலையை கொடுப்பீராக. எங்க திருவேற்காட்டின் எல்லா ஆண்டவரே ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடியினால் அடிமைப்பட்டிருக்கிற மக்களை கர்த்தர் விடுவித்து அப்பா ரட்சித்து உம்முடைய மந்தையில சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி நன்றி. நீர் எங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். அடுத்தா கூட திருமணத்துக்காகவும் குழந்தை பாக்கியத்துக்காகவும் சேர்ந்து நம்ம ஜெபிப்போம். திருமணம் நடக்க வேண்டும் கேட்டிருக்கோங்க. ராஜகுமார் சசிகுமார் அவங்களுக்கு திருமண காரியங்கள் ஆண்டவர் நடத்தி தரணும். நம்முடைய சபையில கூட நம்முடைய திருமண தகவல் மையத்தில் அநேகர் எழுதி கொடுத்துருக்கிறாங்க, அதுல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல ஒரு திருமண காரியத்தை வாய்க்க பண்ணணும்னு சொல்லி கூட நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. திருமணத்துக்காக ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அப்பா ஆண்டவரே திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. திருமண தடைகளை தேவன் நீக்கி ஆண்டவரே நல்ல திருமணங்களை ஆண்டவர் அப்பா அந்த பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தந்து தேவன் ஆசீர்வதிப்பீராகப்பா. நன்றி நன்றி அப்பா. நீர் அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். குழந்தை பாக்கியத்துக்காக கேட்டவங்களுக்காக ஜெபிப்போம். குழந்தை பாக்கியத்துக்காக திவ்யா அவங்களுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை தரும்படி நம்முடைய சபையில குழந்தைக்காக ஜெபிக்கிற அநேக பிள்ளைகளுக்காக, ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைகளுக்காக, குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக விசுவாச பிள்ளைகளை இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கியத்துக்காக ஆண்டவரே வேண்டுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே இந்த காலை வேளையில கூட கர்த்தர் ஆண்டவரே கர்ப்பத்தை, அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார் என்று வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எல்லா குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரிகளையும் கர்த்தர் தொடுவீராக. குழந்தைக்காக ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் இந்த நேரத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் தொட்டு அப்பா அவங்களை ஆசீர்வதிப்பதாக. நன்றி நன்றி. நீர் அப்படியே செய்யப்படுவதற்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அடுத்ததாக வீடு கட்டப்படணும், இடம் விற்கப்படணும்னு சொல்றவங்களுக்காக ஜெபிக்க போறோம். இடம் விற்கப்பட எஸ்தர் இந்திரா, ஜபக்கனியம்மா, ரங்கராஜ் இவங்களுடைய இடம் விற்கப்படணும்னு சொல்லி நம்ம ஊக்கமாய் ஜெபிப்போம். இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இடம் விற்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் தாமே அப்பா இடம் விற்கப்பட தடையா இருக்கிற காரியங்களை மாற்றி போடும் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே இடம் விற்கப்பட தடையா இருக்கிற எல்லா தடைகளை மாற்றி கர்த்தர் இந்த இடங்கள் விற்கப்பட ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டி நீர் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை நீக்குவீராகப்பா. இயேசு கிறிஸ்து மூலம்ப்பா. நன்றி 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 அப்பா. அடுத்ததாக கூட படிப்புக்காக கேட்டவர்களுக்காக ஜெபிப்போம். ரூபி, அபிஷேக், வர்ஷன், அர்ச்சனா இன்னுமாக சபையில படிப்புக்காக ஜெபிக்க கேட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு பெயர்கள் வாசிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சபையில உள்ள எல்லா ஆண்டவரே படிக்கிற மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே படிப்புல இருக்கிற தடைகளா மாற்றி போடுவீராக. இயேசுவே உம்முடைய தெய்வீக ஞானத்தை அருளுவீராக. கல்விமானி நாவை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்ற வசனத்தின்படி அப்பா ஆண்டவரே படிக்க தேவையான ஞானத்தையும் கிருபையும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் படிப்புல மேன்மைப்படுத்துவீராகப்பா. நன்றி நன்றி. நீர் அப்படியே செய்வதற்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வேலைக்காக கேட்டவங்களுக்காக கூட நம்ம ஜெபித்து நிறைவு செய்வோம். வேலைக்காக விக்னேஷ் நல்ல வேலை கிடைக்கணும், வர வேண்டிய பணம் வரணும், கடன் அடைக்க வேண்டியதுக்கெல்லாம் ஆண்டவர் ஜெயந்தி அவங்களுக்கு கடன்ல இருந்து அடைக்க ஆண்டவர் உதவி செய்யணும்.
வேலைக்காக கேட்டிருக்கோம் ராஜகுமார், காயத்ரி, சரத்குமார். இதுக்காக நம்ம இணைந்து தேவனை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாகுன்னு சொன்னீங்கப்பா. வேலைக்காக கேட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அப்பா தகப்பனே, ஆண்டவரே சரியான வேலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அவங்களுக்காக முன்குறிக்கப்பட்ட வேலைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தாங்கப்பா. ஆண்டவரே, வேலை இல்லாம அப்பா கஷ்டப்படுகிறேன் அப்பா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் சபையில வேலைக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. அப்பா, வேலை வாய்ப்புகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி. நல்லா கரந்தட்டி ஆண்டவரே, நீங்க எங்களை ஜெபத்தையும் கேட்டிருக்கிறீர், எல்லா ஜெபங்களுக்கும் நீர் பதில் தந்திருக்குன்னு சொல்லி கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இதிலும் நாம் சொல்லப்படுகிற ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். இதனால் நம் தமிழ்நாட்டின் ரட்சிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். ரெண்டு பேர் உங்க பக்கத்துல கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். சொல்லப்படுகிற ஜெப குறிப்புகளுக்காக எல்லாரும் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நம்முடைய தமிழகத்திலே சராசரியாக தினமும் ஒரு பெண் வரதட்சணை கொடுமையினாலே கொல்லப்படுகிறார்கள். வரதட்சணை முறை மாறுவதற்கு அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும்படியாக எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. தேவனே, எங்களுடைய தமிழக தேசத்திலே தினமும் ஒரு பெண் வரதட்சணை கொடுமையினால் இறக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அப்பா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி சொல்லுகிறது அப்பா. ஆண்டவரே, இந்த வரதட்சணை முறை மாறுவதற்காக இந்த அரசாங்கம் இந்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும்படியாக, இதுல இந்த தீங்கு செய்கிற நபர்கள் மீது கடுமையான தண்டனை அப்பா விதிக்கப்படும்படியாக தேவனே, எங்கள் தேசத்திலே ஒரு மறுமலர்ச்சியை கட்டளையிடுவீராக. எங்கள் தேசத்தில் பெண்கள் கொடுமைப்படுத்தி ஆண்டவரே கொடுமைப்படாதபடி தேவ ஆவியானவர் அவர்களுக்கு நீர் ஒரு விடிவை கட்டளையிட போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வரதட்சணை கொடுமைகள் எல்லாம் மாறப்படும்படியாக தேவனே உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. அரக்கோணம் பகுதிகளில் பெண்களை கட்டாய விபச்சாரத்தில் ஈடுபடுத்தும் தேவதாசி முறை இன்னும் நடைமுறையில் உள்ளதை நாம் கேள்விப்படுகிறோம். இக்கொடிய பழக்கத்தை அரசாங்கம் முற்றிலும் தடை செய்யும்படியாக நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களுடைய தேசத்துல அப்பா அரக்கோணம் பகுதியிலே இந்த மாதிரி ஒரு தீங்கான காரியம் நடக்கிறத நாங்கள் கேள்விப்படுகிறோமே. இந்த தேவதாசி முறையை இன்னும் அரக்கோணம் பகுதியில அவங்க பிராக்டிஸ் பண்றதை கேள்விப்படுறோமே. அப்பா, அரசாங்கம் இந்த தீங்கான இந்த முறையை அவர்கள் நீக்கிவிடும்படியாக, அங்கே இருக்கிற பெண்களை அவர்கள் காப்பாற்றும்படியாக உதவி செய்வீராக அப்பா. ஆண்டவரே, இந்த விபச்சாரம் எல்லாம் அந்த இடத்திலிருந்து முற்றிலுமாய் அகற்றப்படும்படியாக, அந்த இடத்துல ஒரு எழுப்புதலின் தீ பற்றி கொண்டு எரிவதாக அப்பா. அங்கே எங்கள் தேசத்திலே நீரே ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துங்க. அங்கே ஒரு விடிவை எங்களுக்கு கட்டளையிடுவீராக அப்பா. எங்களுடைய பெண்களை பாதுகாத்துக் கொள்வீராக. இந்தியாவிலே தமிழகத்தில் தான் அதிகபட்சமாக ஆண்டுக்கு சுமார் 1,00,000 பெண்கள் கருக்கலைப்பு செய்கின்றனர். இப்பாவம் தடுத்து நிறுத்தும்படியாக அந்த சிசுவை தேவன் பாதுகாக்கும்படியாக எல்லாரும் மன்றாடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, 1,00,000க்கும் மேற்பட்ட பெண்கள் எங்களுடைய தமிழ்நாட்டிலே கருக்கலைப்பிலே ஈடுபடுகிறதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி உம்மால் கிடைக்கிற பலன் என்று நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, 1,00,000க்கும் மேற்பட்ட கருக்கலைப்புகள் எல்லாம் மாறும்படியாக இதை செய்கிற டாக்டர்ஸ்களுக்கு நீரே ஆண்டவரே ஒரு ஞானத்தை கட்டளையிடுங்க அப்பா. அவர்களை மன்னிப்பீராக. இந்த நாளிலே எங்கள் தேசத்திலே நடக்கிற இந்த தீங்கை நீரை விலக்கி பாதுகாத்துருங்க அப்பா. அதிலே வயிற்றில வளர்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, சிசுக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த கருக்கலைப்பு ஏற்படாதபடி தேவனே அவர்களுக்கு நீரே ஒரு விடிவை கட்டளையிடுவீராக அப்பா. நீரே ஆண்டவரே இந்த தீங்கான காரியத்தை எங்கள் தேசத்திலிருந்து நீக்கி விடுவீராக. தமிழகத்தில் புகை பழக்கத்திற்கும் போதை பழக்கத்திற்கும் அடிமையாகியுள்ள 30% இளைஞர்களை தேவன் விடுவிக்கும்படியாக நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே 30க்கும் மேற்பட்ட பிள்ளை ஆண்டவரே 30% மேற்பட்ட வாலிப பிள்ளைகள் இந்த போதை பழக்கத்திற்கு புகை பழக்கத்திற்கு போதை வஸ்துக்களுக்கு அடிமையா இருக்கிறத நாங்கள் கேள்விப்படுகிறோம் அப்பா. எங்கள் தேசத்தின் மீது மனம் இறங்குங்க அப்பா. எல்லாரும் கேட்போமா? எங்கள் தேசத்தின் மீது மனம் இறங்குவீராக. எங்களுடைய இளைஞர்களை ரட்சிப்பீராக. எங்கள் இளைஞர்கள் மனம் திரும்பும்படியாக ஆண்டவரே இந்த தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் விலகி போகும்படியாக, இந்த தேவையில்லாத காரியங்கள் எங்கள் தேசத்திலிருந்து விலகி போகும்படியாக அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கும்படியாக உதவி செய்வீராக அப்பா. இந்த எல்லா புகை பழக்கங்கள் போதை பழக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகி போவதாக எங்கள் தேசத்தில் ஒரு விடுவை கட்டளையிடுங்க ஆண்டவரே. சிறு பெண்களை கடத்தி சென்று விபச்சார தொழிலில் ஈடுபட வைப்பதில் தமிழகம் முன்னணியில் உள்ளதை நாம் கேள்விப்படுகிறோம். இப்பிள்ளைகள் மீட்கப்படும்படியாகவும்
இந்த கொடுமையை செய்பவர்கள் சட்டத்திற்கு முன்பாய் நிறுத்தப்படும்படியாக இந்த மோசமான காரியம் நம் தேசத்திலிருந்து விலகி போகும்படியாக எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கலாமா? சின்ன சின்ன பொண்ணுங்களை கடத்திட்டு போய் விபச்சாரத்தில் ஈடுபடுத்துகிற ஒவ்வொரு நபர்களை இந்த அரசாங்கம் அவர்களை தக்க தண்டனையை கொடுக்கும்படியாக, அப்படிப்பட்ட கொடூரர்கள் நம் தேசத்திலிருந்து சுத்தமாய் நீக்கப்படும்படியாக எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற சின்ன சின்ன வாலிப பெண்களை பாதுகாத்துக் கொள்வீராகப்பா. இந்த விபச்சாரத்தில் ஈடுபட வைக்கிற நபர்களை ரட்சிப்பீராக, அவர்களை தொடுவீராக. ஆண்டவரே, அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டார்கள் அவங்களை அந்த அரசாங்கம் சட்டத்திற்கு முன்பாய் நிறுத்தப்படும்படியாக நீர் எங்கள் தேசத்திற்கு ஒரு விடுவை கட்டளையிடுங்கப்பா. எங்கள் தேசத்தில் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கிறது நாங்கள் கேள்விப்படுகிறோமே. எங்கள் தேசத்தின் மீது மனம் இறங்குவீராக. சோதோம் கொமோராவை நீர் அப்பா அக்கினியினால் கந்தகத்தினால் அழித்து போட்டீர் ஆண்டவரே. அப்படி எங்கள் தேசத்துக்கு நடந்து விடாதபடி நீரே அப்பா எங்களுடைய தேசத்தை பாதுகாத்துள்ளுங்க. இப்படிப்பட்ட அநியாயங்கள் எங்கள் தேசத்தை விட்டு விலகி போக போறதுக்காக உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தமிழகத்திலே எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள 1,58,000 பேரில் 50% பேர் கல்லூரி மாணவர்கள் ஆவார்கள். இவர்கள் யாவர் மீதும் தேவன் மனம் இறங்கி இவர்களை பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுவித்து ரட்சித்து இவர்களை அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளும்படியாக எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, 1,58,000 அதிகப்பட்ட பேர் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த எய்ட்ஸ் நோயில் பாதிக்கப்பட்டவர்கள் 50% மேல் கல்லூரி மாணவர்களாக இருக்கிறத நாங்கள் அறிகிறோம். இயேசுவே, எங்கள் தேசத்தின் மீது மனம் இறங்குங்க ஆண்டவரே. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கேட்போமா? ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் தொடுங்க. எல்லா பாவ பழக்க வழக்கத்திலிருந்து இவங்க மீட்கப்படும்படியாக, இந்த தேவையில்லாத காரியங்களில் அவங்க ஈடுபடாதபடி, அவங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடாதபடி, சரீரத்தை அழித்து விடாதபடி, இது அப்பா அதிகமாக பரவாதபடி அவர்களை ரட்சிப்பீராக ஆண்டவரே. அவர்களை தொடுவீராக அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தமிழகத்தில் பால்வினை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள சுமார் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களுக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பவும் குணமடைவும் நாம் வேண்டிக் கொள்வோம் என்று சொல்லி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே, 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட பால்வினை நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள எல்லா பெண்களையும் கருத்தில் தருகிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களுக்காக ரத்தத்தை சிந்தி சிலுவையில் அவர்களுக்காக ஜீவனை தந்து அவர்களை உங்களுடைய பிள்ளைகளாய் மீட்டுக் கொண்டீர் என்ற இந்த ரட்சிப்பின் அந்த அனுபவத்தை, இந்த சுவிசேஷத்தை அவர்கள் கேட்டு அதில் மனம் திரும்பி உண்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக, இந்த 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் அதிகமாக இருக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி பாரத்தோடு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே நீர் மனம் இறங்குங்க அப்பா. இந்த பெண்களை தொடுவீராக, சுகப்படுத்துங்க, ரட்சிப்பீராக. இவர்கள் யாவரும் மனம் திரும்பும்படியாக உதவி செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. தமிழகத்தில் ஆண்டுக்கு சுமார் 20,000 பேர் தற்கொலை செய்து மறிக்கின்றனர். இதிலே 70% பேர் 25க்குட்பட்ட இளைஞர்கள். தற்கொலையின் ஆவியினால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் விடுவிக்கப்படும்படியாக எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கலாமா? 20,000க்கும் மேற்பட்டோர் நம்ம தேசத்துல மரித்து போறாங்க. 20,000க்கும் மேற்பட்டோர் நம்ம தேசத்துல தற்கொலை செய்து மரித்து போகிறாங்க. அதுல 70% அதிகமானோர் வாலிபர்கள். எல்லாம் வாலிபர்களுக்காக பாரத்தோடு ஜெபிங்க. இந்த தற்கொலையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகி போவதாக. எங்கள் தேசத்திலே எங்களுடைய வாலிபருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற எல்லாவித வானமண்டல பொல்லாத ஆவிகளின் கிரியைகள், எல்லா தற்கொலை ஆவியின் கிரியைகள், ஒருவேளை இன்னைக்கு யாராவது தற்கொலை எண்ணத்தோடு வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ கவலைப்படாத மகளே, உன்னோடு நான் இருக்கிறேன். எல்லாவித கட்டுகளை நான் உடைப்பேன், உனக்கு ஒரு மறுமலர்ச்சியை நான் தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். இதனால எல்லாரும் கேட்போமா? ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற தற்கொலையின் ஆவிகள் எல்லாம் ஆண்டவரே மாண்டு போவதாக. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா தற்கொலையின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அதம் பண்ணி போடுகிறோம். 70க்கும் மேற்பட்ட ஆண்டவரே, 70% மேற்பட்ட இளைஞர்களை நீரை மீட்டர்லுங்க அப்பா. ஆண்டவரே, எந்த பிரச்சனையை அதை ஃபேஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு தைரியத்தை தருவீராக. பிரச்சனையினால உயிரை மாய்த்துக் கொள்ளாதபடி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. தமிழகத்தில் ஒரு ஆண்டிலே ஏறக்குறைய 9,70,000 பிள்ளைகள் பிறக்கின்றனர். இவர்கள் வளரும் போது கர்த்தரை அறிந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கலாமா? ஒவ்வொரு வருஷத்திலையும் ஏறக்குறைய 9,70,000 பிள்ளைகள், கிட்டத்தட்ட 10 லட்சம் பிள்ளைங்க ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாட்டில் பிறக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க வளரும் போது அந்த பிள்ளைகள் யாவரும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாக, அவரை அறிந்து கொள்ள, அவருடைய அன்பை ருசித்து பார்க்க எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போம்.
இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்தில் ஆண்டவரே நீங்க அவங்களை என்கவுண்டர் பண்ணுங்கப்பா, அவங்களை தொடுவீராக, அவங்களை நீர் சந்திப்பீராக. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நீர் வந்து எங்களை சந்தித்து எங்களை மாற்றினது போல இந்த 9,70,000 பிள்ளைகளை நாங்கள் உங்களுடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. இந்த பிள்ளைகள் வளரும் போது அவர்களை தொடுவீராக, எந்த பிரச்சனைகளை சந்திக்க அவர்களுக்கு பலன் தருவீராக. நீர் மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக அவர்களை நீரே மனக்கண்களை திறந்தருளி காரியங்களை வாய்க்க செய்ய போறதற்காக, இந்த பிள்ளைகளை தொட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. வேறு மொழியில் பேசும் சுமார் 15.49% மக்கள் தமிழகத்தில் குடியேறியுள்ளனர். இப்போ அதை விட அதிகமாக இருக்கலாம். இவர்கள் யாவரும் கர்த்தரை அறியும்படியாகவும் ரட்சிக்கப்படும்படியாக எல்லாரும் பாரத்தோடு மன்றாடி ஜெபிக்கலாமா? 15% மேல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வெளி மாநிலத்தில இருந்து வந்தவங்க. ஆண்டவர் இவர்களை தொடும்படியாக ரட்சிக்கப்படும்படியாக தேவாவியானவரே இந்த நாளில் நம்முடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் தருகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, உம் நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசுவே. ஆண்டவரே இந்த மக்கள் யாவரும் தமிழகத்தில் குடியேறி உள்ளதை நாங்கள் அணுகிறோம். இவர்கள் யாவரும் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக, இவர்கள் யாவரும் நீர் மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக, இவர்கள் யாவரும் ரட்சிக்கப்படும்படியாக உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே இவர்கள் எல்லாருடைய மனக்கண்களை திறந்தவர்களுங்க. விசேஷமா எங்கள் நம்மளுடைய சைட்ல வேலை செய்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே அவர்களை ரட்சிப்பீராக, ஆண்டவரே அவர்களை தொடுவீராக, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இருதய வாஞ்சைகளை நீர் நிறைவேற்றி வைப்பீராக அப்பா. மனக்கண்களை திறந்தவர்களுங்க ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா, நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காக நல்ல கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை துதிப்போம். Praise your name, Holy Father. நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அமர்ந்து கொள்வோம். இந்த நேரத்திலும் சாட்சியின் நேரம். உங்களுக்கு சாட்சி ஸ்கிரீன்ல வரும்போது நீங்கள் யாவரும் அதை பார்த்து அதை கவனிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்வோம். பிரைஸ்லா சிஸ்டர், உங்க பேரு எந்த நகர்ல இருந்து வரீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்றீங்களா? கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் கஸ்தூரி, நான் எம்மா நகர்ல இருந்து வரேன். எனக்கு வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு சரியாக இருந்தது. கர்ப்பப்பையில கட்டி இருந்ததுனால ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து பிளட் முதல்ல தேவைப்படும் 5 யூனிட் அப்படின்ட்டாங்க. யாருமே பிளட் ஹெல்ப் பண்ணல. நான் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கண்ணீர் விட்டு அழுத. அந்த ஒரு சர்ச்சு மூலயமா எனக்கு பிரதர் செல்வத்தை வந்து பாஸ்டர் அனுப்பி வச்சாரு எனக்காக பிளட் கொடுக்க. பாஸ்டர் கோடி நன்றி. அது மாத்திரம் இல்லை, எனக்கு வந்து சபையில இருந்து எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஜோம் பண்ணாங்க. அது கர்த்தர் கோடி நன்றி. இன்னைக்கு ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சு கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்துருக்காரு. அதுக்கு கோடி நன்றி. அது மட்டும் இல்ல, என் குடும்பத்தை விட்டு நான் ஒரு 3 வருஷமா பிரிஞ்சிருந்தேன். என் பிள்ளைங்களோட வாழ முடியாத கர்த்தர் மறுபடியும் என் பிள்ளைங்களோட என் குடும்பத்தோட சேர்ந்து வாழ எனக்கு உதவி செய்தார். கோடி நன்றி. கத்தர் சோத்துறோம். மாத்தாள் ஐயப்பன் நகர்ல இருந்து வரோம். வீடு இல்லாத ரொம்ப நாளா இருந்தோம். இப்போ ஆண்டவர் பெரிய வீடா கட்டி கொடுத்துட்டாரு. அடுத்த மாசம் ஜப்பக்கோட்டம் வச்சு போறோம். அதுக்கு ஆண்டவர் சந்திக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சாந்தி சலால். நான் வந்து சக்திவேல் எம்ஜிஆர் இருந்து வரேன். என்னோட மகளுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அப்போ வெள்ளிக்கிழமை ஜபத்துலயும் ஜோம் பண்ணோம், கேன்சர்லயும் ஜோம் பண்ணோம், எல்லாரையும் முடிச்சு. அவ வந்து ஒரு வருஷம் வந்து சரியா ஸ்கூல் போக முடியல. அவளுக்கு உடம்பு சரியில்லை, எங்களோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஆனா இந்த பிரச்சனைல இருந்து கத்தை விடுவிக்கணும், நல்லா படிக்கணும்னு ஜோம் பண்ணியிருந்தோம். கத்தை வந்து போய் நாங்க வந்து அந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக போனோம். ஆனா அவங்க ஃபீஸ் எடுத்து கொடுத்து அமைச்சிட்டாங்க. அதில் மேற்படிப்பு படிக்க தகுதி இல்லை, ஆனால் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் கிருபையா அங்கே வந்து கிரியை செய்தாரு. மேல் அதிகாரிகளுக்கு போய் நாங்கள் முறையிட்டோம். அவங்களும் வந்து இல்லை இந்த மாதிரி டிசி கொடுக்கக்கூடாது, வெளில வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் வந்து எச்எம் கிட்ட போய் நாங்கள் பாசிட்டு ஜோம்படி எச்எம் கிட்ட போனோம். அங்கே போகும்போது அவங்க வந்து அந்த டிசியை வாங்கிக்கிட்டு மறுபடியும் அண்ணால வந்து 5ஆம் கிளாஸ் சேர்த்து படி வச்சாங்க. இப்போ வந்து குவார்டர்லி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிருக்கா. கர்த்தருக்கு கொண்டாச்சு. நல்ல கையை தட்டி நம்ம உற்சாகப்படுத்துவோம். நீங்களும் உங்களுடைய சாட்சி வெளில ரெக்கார்ட் பண்ணுவாங்க. சர்வீஸ் முடிஞ்ச உடனே நீங்களும் உங்களுடைய சாட்சிகளை சொல்லலாம். நேரத்தில் எல்லாரும் 1 நிமிடம் கண்களை மூடி நம் தேவனை மகிமைப்படுத்தி
ஆண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்கிற தேவன் அப்பா, எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன். இந்த நாளிலும் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நல்ல கையை தட்டி என்னோடு சேர்ந்து ஜெபத்தை கேட்டீரையா, என்னை தள்ளாட விடவில்லையே. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. சொல்லுங்க, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. புகழ்கின்றேன் புகழ்கின்றேன், பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புதுராகம் பிறந்தது. நல்ல கையை தட்டி புகழ்கின்றேன், பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புதுராகம் பிறந்தது. கைகளை அசைத்து நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. சொல்லுமா, நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும். உறுதியாய் பற்றி கொண்டேன், உறுதியாய் பற்றி கொண்டேன், உம்மை நம்பியுள்ளேன். சொல்வோம் அவரை பார்த்து, உறுதியாய் பற்றி கொண்டேன், உம்மை நம்பியுள். பூரண சமாதானமே, பூரண சமாதானரே, போதுமே உம் சமூகமே, பூரண சமாதானரே. சொல்வோமா, போதுமே உம் சமூகமே. புகழ்கின்றேன் புகழ்கின்றேன், பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புதுராகம். இயேசுவே, புகழ்கின்றேன், பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புதுராகம் பிறந்தது. கரங்களை அசைத்து சொல்லுங்க, நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் நல்லவர். நன்றி அப்பா, நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் நல்லவரே, என்றும் என்றும் நல்லவர். அவரை பார்த்து, என்றும் என்றும் நல்லவர். ஜெபம் கேட்டீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. சொல்வோமா, ஜெபம் இயேசுவே, ஜெயம் தந்தீரை. தள்ளாட விடவில்லையே, தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கியே நடத்தினீரே. கரங்களை அசைத்து புகழ்கின்றேன், பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புதுராகம் பிறந்தது. புகழ்கின்றேன், பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புதுராகம். சொல்லுங்க, புகழ்கின்றேன், பாட்டு பாடி புகழ்கின்றேன், பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது. சுவாசிக்கிறேன், சத்தத்தை உயர்த்தி புகழ்கின்றேன், புகழ்கின்றேன், பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புதுராகம். நல்ல கையை தட்டி ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தி, இயேசுவே உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. உம் நாமத்தை புகழ்கிறோம், உம் நாமத்தை புகழ்ந்து பாடுகிறோம். நீ நல்லவர் ஆண்டவர். மீதமுள்ள வேலையுடைய கருத்தில் தருகிறோம் அப்பா. எங்களோடு நீர் பேசுவீராக, இந்த தாசனை மறைத்து வெளிப்படுவீராக. இப்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல கரங்களை பிடித்து இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் நிறைவாழ்வு மையம் ஏஜி சபைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சொல்லி அவங்களை பார்த்து சொல்லுங்க. இன்னொரு பக்கம் திரும்பி சொல்லுங்க, காலை வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு. காலையில அவருடைய முகத்தை தேடுகிறவர்கள் அவரை கண்டாடுவார்கள். ஹல்லேலூயா. நாளும் நம்முடைய தலைமை போதகர் துபாய்க்கு சென்றதுக்குனால அங்க ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருக்கிறாரு. ஸோ துபாய் போயிருக்கிறாரு. பாஸ்டர் சீக்கிரமா வந்துடுவாரு. அதனால இந்த நாளில நம்ம மத்தியிலே கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்திருக்கிறாங்க. நல்லா உற்சாகமா கையை தட்டி, பாஸ்டர் ராய்ஸ் நம்முடைய கிளை சபை ஊழியர் அம்பத்தூர் பகுதியில் ஊழியம் செய்கிறார். இந்த நாளிலே தேவன் அவரை மறைத்து வல்லமையை வெளிப்படுவார். அவருடைய வார்த்தையை அவர் கொண்டு வரும்போது நல்ல கையை தட்டி ஒரு உற்சாகப்படுத்தி, நாளை தேவன் அவரை மறைத்து வெளிப்படும்படியாக நம்மளை ஆவலோடு காத்து
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடியேனை மீண்டுமாக தலைமை சபைக்கு கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான மிகவும் மதிப்பிற்குரிய தலைமை போதகர் ரெவரண்ட் ஜான்சன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் ஜெரி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உதவி ஊழியர்கள் யாவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நான் போன ஒரு வாரத்துக்கு முந்தின வாரம் வந்தேன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் வந்திருந்தீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஒரு வசனம் வாசிக்கலாமா? பிரசங்கத்துக்கு போகிறதுக்கு முன்பாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் 6:12. ஒருத்தர் சத்தமா வாசிங்க. நான் வாசிக்கிறேன். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. சாகுற வரைக்கும் போராட்டம் இருக்கும். ஆனா என்ன பண்ணணும்னா ஜெயிக்கணும். அந்த போராட்டத்தை என்ன பண்ண, ஜெயித்து மேல வரணும். எதுக்கு பிள்ளைங்களுக்கு இப்ப எக்ஸாம் வைக்கிறாங்க? அடுத்த மேல் கிளாஸுக்கு போறதுக்கு தான் எக்ஸாம் வைக்கிறாங்க. 10ஆம் கிளாஸ்ல இருந்து 11, 12 காலேஜ், இன்ஜினியர், டாக்டர் போறதுக்கு. அப்போ நமக்கு ஒரு சோதனை வருதுன்னா, ஒரு போராட்டம் வந்து நான் போராட்டம் ஜெயிச்சா அப்போ நமக்கு ஒரு ஜீவக்கிரீடம் இருக்கு. சரி, நம்ம இந்த எப்படி போன முறை சொல்லி கொடுத்தேன். சங்கீதம் 91 படிங்க. சங்கீதம் 91 சங்கீதம் 91 எடுத்துக்காங்க. 13 படிங்க. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நீ நடந்து வாள சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். போதும். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நின்றுங்க. எல்லாம் ஒரு நிமிஷம் எழுந்து நின்றுங்க. நம்ம பிசாசை போராடி ஜெயிக்க போறோம். நம்ம என்ன பண்ண போறோம்? போராடி ஜெயிக்க போறோம். வசனம் சொல்லுது. நீங்க கவனிங்க. எல்லாம் எந்திரிச்சிங்களா? பாட்டியம்மெல்லாம் உட்கார்ந்துருக்கேன். வசனம் எப்படி போட்டிருக்கு? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் என்ன போட்டிருக்கு? மிதித்து போடுவேன். நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? காலை கொஞ்சம் மேல தூக்கி ஜெபம் பண்ணி பிசாச மிதிக்கிறேன்னு சொல்லி ஒரு மிதிக்கணும். அப்படி மிதிச்சீங்கன்னா ஜெயம் எடுக்கிறேன். இதான் பிராக்டிக்கலா. சரியா? விசுவாசத்தோட ஜெபம் பண்ணு. சும்மா நான் கூட்டமா சேர்ந்து மிதிக்க அப்படி இல்லை. விசுவாசத்தோடு நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை என்னோடு போராடுகிறதான பிசாசுடைய போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள், தரித்திரங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே மிதிக்க ஜெபம் பண்ணுமா? எல்லாம் ஜெபம் பண்ணும். கண்களை மூடி நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணும். ஆண்டவர் தாபன சோத்திரம். மகத்துவமுள்ள எனக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், அப்பா பிள்ளைகளுக்கு விரோதமாய், கணவனுக்கு விரோதமாய், மனைவிக்கு விரோதமாய் ஆண்டவரை செயல்படுக எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள், பிசாசு கிரைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே கால்களை போல மிதித்து ஜெயம் எடுக்க. எல்லாம் மிதிங்க. எல்லாம் மிதித்து ஜெயமடுங்க. எல்லாம் மிதித்து ஜெயமடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெயமடுங்க. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே பிசாசை ஜெயித்து ஜெயமெடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் வல்லமைக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவனே.
ஸ்தோத்திரம். துதிக்கிறோம். 7-10 வரைக்கும் வாசிக்கலாம். 2 Corinthians 12 7-10. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 நாள் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அடுத்த வசனம். அந்தபடியே நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தனையிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு, என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவருடைய கிருபை நமக்கு போதும். ஆண்டவருடைய கிருபையை அளவிட முடியுமா? முடியாது. ஆண்டவருடைய கிருபை எவ்வளோ? வானத்தை விட பெருசு. கரெக்டா சொல்றேன். அளவிட முடியாதது ஆண்டவருடைய கிருபை. வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரம், அந்த அளவுக்கு ஆண்டவருடைய கிருபை அளவிட முடியாதது. ஹல்லேலூயா. ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 34:8 படிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. என்ன பண்ணும்? எப்போ டேஸ்ட் பண்ண முடியும்? ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு துன்பம் வரும் பொழுது ஜெபிப்போம் பாருங்க. கண்ணீர் விட்டு ஜெபிப்போம். இன்னைக்கு நிறைய பேர் முழங்கால் பட்டிட்டு ஜெபிச்சிங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது முழங்கால் பட்டி ஜெபிக்கிறது. அப்போ நம்ம ஜெபிப்போம், அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் பாருங்க. அப்போதான் ஆண்டவருடைய அந்த உன்னதமான அன்ப மகத்துவத்தை அறிந்து கொள்வோம். அதான் ஆண்டவருடைய அந்த நல்லவர் என்பதை ருசிக்கிறோம். சர்க்கரையை சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? தித்திப்பா இருக்கும். பாவக்காய் சாப்பிட்டா அப்போ டேஸ்ட் பண்ணும் பொழுதுதான் அந்த ருசி என்னதுங்க நாம அறிந்து கொள்வோம். அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நாமப்படுவதாக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒரு சோதனை வரும்பொழுதுதான் நம்ம ஆண்டவரை பற்றி, சோதனை கடக்கும் பொழுது ஆண்டவருடைய மகத்துவமான வல்லமையையும் அந்த உன்னதமான அன்பையும் நாம ருசிக்க முடியும். எத்தனை மணிக்கு முடிக்கும்னு தெரில. நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கையை உயர்த்தினுங்க. ஜென்சி சொல்லிடுங்க. எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு சொல்லிடுங்க. கையை உயர்த்தினுங்க, நான் முடிச்சிடுவேன். ஓகே. கர்த்தர் நாமப்படுவதாக. நம்ம சோதனையில் தான் அவர் என்ன பண்றோம்? அறிகிறோம், ருசிக்கிறோம், அந்த வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம், விளங்குகிறோம். சோதனை 3 விதமாக வருகிறது. 3 விதமான சோதனை இருக்கு. ஒன்று மாம்சத்துல வருகிற சோதனை. 2 பிசாசினால் வருகிற சோதனை. பிசாசினால் வருகிற சோதனை. 3வது தேவனால் வருகிற சோதனை. 3 சோதனை இருக்கு. இந்த 3 சோதனை நாம கண்டு அறிந்து உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் சரி செய்து கொள்ளுமானால்
நாம் ஜெயிக்கிறவர்களாக தேவனிடத்திலிருந்து வருகிற ஜீவகிரீடத்தை பெறுகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. முதல்ல நான் அந்த பிரசங்கத்தில் தலைமையின் கிருபை உனக்கு போதும் தான். ஆனால் இதை உங்களுக்கு சற்று விளக்கும்படியாக கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். முதல்ல மாம்சத்தில் வருகிற சோதனை. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் படிங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானவன். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார் என்றும் அவன் செய்கிற யாவும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தமக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஆமென். அல்லேலூயா. யோசேப்பு குறித்து, யோசேப்பு சிறிய வயதிலே கனவு கண்டவன், தரிசனம் கண்டவன். அவன் தன்னுடைய சகோதரனால் குழியில தூக்கி போடப்பட்டு மீதியான கையில் விற்று போட்டாங்க. ஆனால் அவன் இங்கே என்ன பண்ணான், பார்வோனுடைய பிரதான போத்திபார் வீட்டுக்கு வர்றான். போத்திபார் வீட்டில் என்ன பண்றாரு, கர்த்தர் அவனோடு இருந்து அவன் செய்கிற யாவற்றையும் ஆசீர்வதிக்கிறாரு. இதை கண்டு எஜமான் போத்திபார் என்ன பண்றான்னா, அவனிடத்துல தன்னுடைய எல்லாவற்றையும் அவன் ஒப்புவித்துறான். அப்புறம் என்னாச்சுன்னா, ஆனா இந்த போத்திபாரோட மனைவிக்கு தான் இந்த வாசிக்கலாமே, அதே அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. ஆகையால் அவன் தனக்கு உண்டானவையெல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்த மற்றொன்றையும் குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரியமான முகமும் உள்ளவனாய் இருந்தான். யோசேப்பு அழகா இருந்தான், நல்லா சௌந்தரியம் அழகும் உள்ளவனா இருந்தான். ஆனா இதை கண்டு என்ன பண்ணான்னா, போத்திபாரோட மனைவி இச்சித்து அவனை பாவத்துக்கு அழைக்கிறான். நான் இவன் என்ன பண்றான்னா, இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். என்ன ஆச்சுன்னா, இப்போ 9ஆம் வசனம் படிங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொருவரையும் அவர் எனக்கு விலகி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். நல்லா கவனிக்கணும். இப்படி இருக்க எல்லாத்தையும் என் கையில எஜமா கொடுத்து ஒப்புவித்திருக்காரு. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இவனுக்கு வாலிபன், இவனுக்கு சான்ஸ் கிடைக்குது. ஆனா இவன் என்ன பண்ணா, கடவுளுக்கு பயந்து இவன் என்ன பண்ண, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னா, தேவனுக்கு பயப்படுறான். தப்பு, இது பாவம் பயந்து என்ன பண்ணா, அந்த போத்திபார் மனைவி கையிலிருந்து தப்பி ஓடுகிறான். ஆனா இவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா, சிறைச்சாலை தான் கிடைக்குது. தேவனுக்கு மாம்சத்தில் வருகிற சோதனையே தேவனுக்கு பயந்திருந்தோமானால் நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பயம் இருந்துச்சுன்னா தப்பே பண்ண மாட்டான். ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம பேசினா, நம்ம நடந்தா, நம்ம உட்கார்ந்தா, எழுந்திருந்தா, என்ன செஞ்சாலும், எங்க போனாலும் ஆண்டவனை பார்த்துக்கிட்டு இருக்க பயம் இருந்துச்சுன்னா பாவம் செய்ய மாட்டான். அந்த பயம்தான் அந்த யோசேப்புக்கு இருந்துச்சு. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு பயந்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பயம் நமக்கு வேணும்.
கர்த்தருக்கு பயந்து இருந்தோம்னா தீமையை விட்டு விலகுவோன்னு இருக்கு நீதிமொழிகள். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுன்னா இந்த மாம்சத்துல வருகிற சோதனையை நம்மளால ஜெயிக்க முடியும். நிறைய இப்போ டிவி எடுத்துக்கிட்டா, போன் எடுத்துக்கிட்டா பலவிதமான படங்கள், பலவிதமான ரீல்ஸ், நிறைய காரியங்கள் இருக்கு. திசை தப்பி போக பண்ணுகிற, வழி தப்பி போக பண்ணுகிற, மனதை கெடுக்கிற, மனதை கூடாக்குகிற, பாவத்தில் விழ வைக்கிற, பாவ இச்சையில் விழ வைக்கிற நிறைய காரியங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் தப்பணும்னா அந்த கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இருந்தா தான் தப்ப முடியும். கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா பிசாசு நம்மளை கீழே விழ தள்ளிடுவான். கடவுளுக்கு இருக்கிற பயம் வேணும். அந்த பயம் இருந்தா தான் நம்மளால ஜெயிக்க முடியும். பயம் வேணும். அந்த யோசிப்பு என்ன பண்ணா, அந்த கடவுளுக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து ஓடுனா சிறைச்சாலை தான் கிடைச்சிது. ஆனா பிற்பாடு என்ன ஆச்சு? அவனுக்கு அந்த தேசத்தின் அதிபதியாக ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை இந்த வாலிப வயதுல, இந்த காலகட்டத்தில் ஒருவேளை வயதான சோதனை சொல்லாதீங்க, சாகுற வரைக்கும் சோதனை இருக்கு. நீங்க சோதனை தப்புனா கடவுளுக்கு பயந்து நீங்க ஜீவிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை வெள்ளைக்கு காப்பார். கர்த்தரின் நாமம் பலத்த நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். நீங்க கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா இந்த பாவத்துக்கு விலகி ஜீவிப்பீங்க. ஹல்லேலூயா. அடுத்து பிசாசினால் வருகிற சோதனை. யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாய் இருந்தான். 8ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லையே என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்களா? இந்த வசனம் போட்டிருக்கு. முதல்ல அந்த மனுஷன் சாட்சியுள்ள மகன் வசனம் சொல்லுது. 8ஆம் வசனம் ஆண்டவரே சாட்சி சொல்றாரு பிசாசுகிட்ட. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அவனை போல பூமியில் ஒருவனும், அவனை போல ஒருவனும் நீதிமான். இன்னும் அவனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா 5ஆம் வசனம் படிங்க, 4ல இருந்து படிங்களே. அவர் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரியையும் தங்களோடு போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முறைகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரன் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்து வருவார். ஆமென். பாருங்க, அவன் தேவனுக்கு பயந்திருந்ததுனால தன்னுடைய பிள்ளைகள் தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி என்ன பண்ணும், தினமும் பலியிடுவான். அந்த அளவுக்கு அவன் கடவுளுக்கு பயப்பட்டுக்க ஒரு மனுஷனாக இருந்தான். பாருங்க, அவனுக்கும் சோதனை வருது. நம்ம நல்லா ஜெபிப்போம், நல்லா படிப்போம், நல்லா பைபிள் படிப்போம், நல்லா ஊழியம் செய்வோம், எல்லாம் வரும், எல்லாம் செய்வோம். ஆனால் நமக்கு சோதனை வரும், நமக்கு கஷ்டம் வரும், நமக்கும் துன்பம் வரும், நமக்கும் பாடு வரும், நமக்கும் பிரச்சனை வரும், நமக்கும் மன துக்கம் வரும், கஷ்டங்கள் வரும். என்ன ஆண்டவரே, நான் இவ்வளோ நேரம் மணிக்கணக்கா ஜெபம் பண்ணேன், எனக்கு கஷ்டமா இருக்க வரும். ஏன் தெரியுமா?
பிசாசுக்கு நீங்க என்னன்னா ஜெபிக்கலாம் போராட்டம் வருமா வராது. ஆனா ஜெபிச்சா நிச்சயமா போராட்டம் வரும். ஜெபிச்சா நிச்சயமா வசனம் வாய்ச்சா உங்களுக்கு சொல்லி தருவாங்க. மத்தேயு 13 எடுங்க. மத்தேயு 13 21 படிக்கல. மத்தேயு ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் நல்லா கவனிங்க. வசனத்து நிமித்தமும் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடலல் அடைவான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைவான். வசனத்து நிமித்தம் என்ன வருது? உபத்திரவமும் துன்பமும். ஏன் தெரியுமா? சோதிக்குது அந்த வசனம். இன்னும் உங்களுக்கு சொல்லித்தர பாருங்க. சங்கீதம் 115 இல்ல 105 17 படிங்க. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷன் அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். படிங்க தொடர்ந்து. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இடுப்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தருக்கு பிரியமானவன் யோசேப்பு. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு காரியம் நீங்க விளைக்கணும். நான் சர்ச்சுக்கு வர்றேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் நடக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா போராட்டம் இருக்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களை புடமிடுகிறார். ஆண்டவர் உங்களை புடமிடுகிறார். ஏன் தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனை புடமிட்டது. உங்களை பொன்னாக விளங்கும்படியாகத்தான் அந்த போராட்டம். உங்களை பொன்னாக விளங்க செய்வதற்கு தான் அந்த போராட்டம். ஐயோ எனக்கு கஷ்டமாச்சே, தலைக்கு மேல வெள்ளம் போவத, கவலைப்படாதீங்க, நீங்க ஆண்டவர் மேல கொண்டு வருவார். ஒரு சமயம் பேதுரு ஏசாமி கடல்ல சீஷக்கெல்லாம் படகுல போயிட்டு இருப்பாங்க. அப்போ இயேசு என்ன பண்ணுவார்? கடல் மேல நடந்து வருவார். கடல் மேல இந்த சம்பவம் நமக்கு தெரியும். உன்ன பேதுரு இயேசுவை நீரே ஆனால் நானும் மாற்றுமாமா வாப்பான்றுவார். சொன்ன வார்த்தை நம்ம என்ன பண்ணிடுவோம்? கடல் மேல நடக்க ஆரம்பிச்சோம், நடந்து வந்துடுவான். ஆனா பக்கத்துல காற்றும் புயலையும் கண்டு என்ன பண்ணிடுவான்? முள்ள மூழ்குவான். அப்போ காற்றையும் கடலையும் நமக்கு பார்க்க கூடாது. யாரை பார்க்கணும்? ஆண்டவரை மட்டும் பார்க்கணும். ஆண்டவரை மட்டும் பார்த்தோம்னா நம்ம கடல் மேல அழகா நடந்து போ, சோதனையில் அழகா நடந்து போகலாம். சோதனையில் அழகா நடந்து போ. அப்போ நம்ம ஆண்டவரை மட்டும் பார்க்கணும். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவனை புடமிட்டது. யோபுக்கு பிசாசு அந்த இதை விட்டுட்டோமே, படிக்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 9-10 படிங்க. 1:9-10. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலடிக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அடுத்த வசனம். ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவிரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அடுத்த வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டான எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். பிசாசுக்கு பிடிக்கல. யோபு உத்தமனா இருக்கா, சன்மார்க்கா, நீதிமானா இருக்கா, பிடிக்கல. அவனை சோதிக்கிறான். ஆண்டவர்கிட்ட அனுமதி கேட்டு சோதிக்கிறான்.
அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாச்சோன்னா சொத்து சுகம் பிள்ளைங்க எல்லாத்தையும் பிசாசு அழிச்சிடுறான். கடைசியில் யோபு மட்டும் இருக்கான். ஆனாலும் பிசாசுக்கு பிடிக்கல, திரும்ப இந்த கர்த்தர் சமத்தில் போகிறான். அவனு சொல்ற இன்னும் பார்த்தா நீ இவ்வளோ சொல்லி நான் அவன் உத்தமனாக இருக்கான்னு சொல்ல ஒன்று அவன் சொல்கிறான். வாசிக்கலாமே. 18 படிங்க. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் இல்லை 2-3 படி, 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றான். அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். ஆமென். அடுத்த வசனம் படிங்க. சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். பார்த்தீங்களா? இன்னும் விடல பிசாசு. அவனை தொடுவீரானால் உம்மை தூஷிக்கானே பாரு. உன்னை ஆண்டு சொல்றாரு. அடுத்த கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்ப நமக்கு நடந்த பிசாசு என்ன பண்ணான்? யோபு மேல ஃபுல்லா பருக்களை உண்டாக்கி வேதனைக்குள்ளாக்குற. அந்த வேதனை எப்போ காலை வரும், எப்போ நைட்டு வரணும் ஓட்டு எடுத்து சொரண்டிக்கிட்டு வேதனையில தவிக்கிறான். ஆனாலும் தூஷிக்கல. ஆனா பாருங்க, அடுத்து 9ஆம் வசனம் படிங்க, 2ஆம் அதிகாரம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். ஆனா யோபு என்ன சொல்றார் பாருங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவன் கையில் நன்மை பெற்ற நாம், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அவன் கர்த்தருக்குள்ள இருந்தாயா? அவன் கர்த்தரை ருசித்து இருந்தான். அவன் தேவனை நன்கு அறிஞ்சிருந்தான். அவன் ருசித்திருந்தான். அவன் கர்த்தருடைய வழியில நடந்திருந்தான். உத்தமனா இருந்தான், சன்மார்க்கனா இருந்தான், நீதிமானா இருந்தான். அவன் தேவனை நன்கு அறிந்திருந்ததுனால அவன் ஆண்டவரை தூஷிக்கல. பிசாசு நம்மளை எவ்வளவுதான் சோதிக்கட்டுமே, ஆனாலும் என்ன பண்ணும்? நம்ம ஜெயிக்கணும். ஒரு வசனம் சொல்ற பாருங்க. ரோமர் 8:35 படிங்க. ரோமர் 8. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களால் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும், பசியோ பட்டினியோ நாசம் மோசமோ நிர்வாணமோ எது வந்தாலும் நம்மில் முற்றிலும் அன்பு கூற முற்றிலும் ஜெயங்களுள்ளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம். என்ன வந்தாலும் ஆண்டவர் பிடிச்சுப்பேன். பட்டினியா இருந்தாலும் பரவாயில்ல, பசி என்ன இருந்தாலும் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம். இங்கே ரூத்து ஞாபகம் வருது. அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம்.
ரூத் எடுங்களேன். ரூத் பக்கம் சொல்லுமா. ரூத் எங்க போய் மறந்துச்சு. எனக்கே மறந்து. 1 அதிகாரம் 16 வசனம் படிங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, பெண்கள் எல்லாம் நல்லா கவனிங்க. 1:16 படிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உம்முடைய தேவன். ரூத்துக்கு வாழ்க்கை பூஜ்யமாயிடுச்சு. ஆனா என்ன பண்ண, நகோமியை பின்பற்றுறான். ஆனா கடைசியில் அவன் வாழ்க்கை என்ன ஆகுது, ஒரு பெரிய அதிபதி ஆகிய போவாஸுக்கு திருமணமாகி அந்நிய பெண் ஆகிய அந்த பெரிய பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக மாற்றப்படுகிறான். அந்த சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறப்பார். பாருங்க, அந்த அந்த உறுதியான விசுவாசம், அந்த உறுதியான தீர்மானம் பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு சென்றது. அதுபோல யோபு என்ன பண்ணா, கர்த்தருக்குள்ள தன்னை முற்றிலுமாக திடப்படுத்தி கொண்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். யோபு 42:10 படிங்க. யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அப்புறம் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். அல்லேலூயா. பாருங்க, அந்த சோதனையை ஜெயிச்ச பிற்பாடு என்ன கிடைச்சது? 2 மடங்கு ஆசீர்வாதம். 2 மடங்கு ஆசீர்வாதம். சாலமன், பாஸ்டர் சாலமன் உங்களுக்கு தெரியும். அவர் என்ன பண்ணிருக்காரு, ஏடிஎம் பேங்க்ல போய் ஏடிஎம்ல போய் காசு எடுக்க போயிருக்காரு. காசு எடுக்க போனால் அந்த ஏடிஎம் மிஷினில் கொஞ்சம் பணம் தொங்கிட்டு இருந்திருக்கு. உடனே எடுத்துட்டு பார்த்தா 6000 ரூபா இருந்திருக்கு. என்ன பண்ணது தெரில. உடனே எடுத்துகிட்டு போகிறதுக்கும், அவன் ஆண்டோட பிள்ளைங்கனால எடுத்துகிட்டு போகிறதுக்கும் மனசை சுற்றி முற்றி பார்த்தா அங்கே எல்லாம் சரியில்லை, யாருக்குள்ளது தெரியல. உடனே என்ன பண்ணியிருக்காரு, என்ன பண்ண தெரியாமல் உடனே பெரிய பாஸுக்கு ஃபோன் அடிச்சிட்டேன். உடனே போலீஸ்காரனை கொடுத்தாலும் அது போய் சேருமான்னு தெரியும். ஒன்று என்ன பண்ணிட்டாரு, அந்த பேங்க்லேயே கொண்டு கொடுங்கன்னு சொல்லி பெரிய பாஸ் சொல்லிட்டாங்க. உடனே இவர் என்ன பண்ணிருக்க, பக்கத்தில் உள்ள அந்த அந்த என்ன மிஷினோ என்ன ஏடிஎம்மோ அந்த ஏடிஎம்மில் கொண்டு காசை செட்டில் பண்ணியிருக்காரு. கொண்டு கொடுத்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார். இவருக்கு அத்தியாவசிய தேவை, பண தேவை, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், என்ன பண்ணுன்னு தெரில. ஏதோ கொஞ்சம் பணம் எடுக்க போயிருக்கார். ஆனால் அந்த காசை எடுத்து கொடுத்துட்டு அந்த பேங்கில் கொண்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டார். இவருக்கு ரொம்ப கஷ்டம். இவர் நகையை அடை வைக்கிறதா என்ன பண்ணன்னு தெரியாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா யோசிச்சுட்டு இருக்கார். ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தார். அவங்க பாஸுக்கிட்ட, அவங்க தலைமை அதிகாரிட்ட என்ன பண்ண கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நினைக்கிறேன் ஒரு SMS வருது. என்னன்னு பார்த்தா 1 லட்சம் ரூபா கிரெடிட் ஆயிருக்கு. இவருக்கு நம்பவே இல்லை. திரும்ப பார்த்துருக்காரு. 1 லட்சம் ரூபா கிரெடிட் ஆயிருக்கு. அடுத்தது மெசேஜ் பின்னாடி வருது, நான் உன் பிள்ளைங்களுக்கு படிப்புக்காக 1 லட்சம் ரூபா போட்டிருக்கேன், நீ எனக்கு எந்த தேங்க்ஸ் பண்ண வேண்டாம், உன் பிள்ளைங்களுக்காக படிப்பு இது திரும்ப கொடுக்க வேண்டாம்னு சொல்லிவார். அவங்க ஒரு மேல் அதிகாரி போட்டிருக்கார். அல்லேலூயா. பாருங்க, அவர் 6000 ரூபா நம்மனா என்ன பண்ணியிருப்போம், அப்பா நமக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு 6000 ரூபா பாக்கெட்டில் போட்டு, ஆனால் அவர் அதை செய்யலை.
என்ன பண்ணாரு, அந்த பேங்க்ல கொண்டே கொடுத்தாரு. ஆனா இவர் கிடைச்ச பரிசு எவ்வளவு? 1,00,000. 6,000 பெருசா 1,00,000 பெருசா? 1,00,000. அப்போ கொஞ்சத்துல உண்மையா இருந்த ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அதான் ஆண்டவர், அதான் ஆண்டவர். நீங்க கொஞ்சத்துல உண்மை இருந்து பாருங்களேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் அப்படி உண்மை இருந்து பாருங்க, உங்களை அநேகத்தின் மேல அதிகாரியாக வைப்பார். அதான் ஆண்டவர். அப்போ முதல்ல மாம்சத்தில் வருகிற சோதனையே கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இருந்தா நாம ஜெயிப்போம். 2வது, பிசாசினால் வருகிற சோதனை ஜெயிக்கணும்னா ஆண்டவரை நன்கு அறிந்திருக்கணும். அடுத்து கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருக்கணும். இயேசுவை பிசாசு வசனத்தை வச்சு தான் சோதிச்சான். ஆனா வசனத்தை வச்சு தான் இயேசு என்ன பண்ணார்? பிசாசை ஜெயித்தார். அப்போ வசனம் நமக்குள்ள இருக்கணும், வேதத்தை படிக்கணும், ஜெபிக்கணும். அப்போ பிசாசை ஜெயிப்போம். 3வது ஒரே ஒரு சோதனை. இன்னும் எவ்வளவு நேரமா இருக்கு? 5 நிமிஷம் இருக்கா? 10 நிமிஷம் இருக்கு. சரி, வாசிக்கலாம். அடுத்து தேவனால் வருகிற சோதனை. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 வசனம் 2 வசனம் படிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் வேகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். போதுமா? போதும். ஆபிரகாம் 100 வயசுல குழந்தைய பெற்றெடுக்காரு. சாராள் பெற்றெடுக்கிறார். 100 வயசுல ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுக்கிறாரு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாரு? உன் மகன் என்ன பண்ண, ஈசாக்க நான் காண்பிக்கும் மலையில போய் பலி எடுன்ட்டார். ஆபிரகாமுக்கு தெரியும் ஆண்டவர் கொடுத்த குழந்தை நம்ம ஆண்டவர் கொடுக்கலன்னா எடுத்துருவாருன்னு தெரியும். உடனேதான் என்ன பண்றாரு? ஆபிரகாம் என்ன பண்றாரு? போறாரு, பலியிட போற அந்த மலைக்கு போயிடுறாரு. அதே அதிகாரம் 8-9 படிங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போய் படிங்க. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலியிடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். போதும். அடுத்து 14. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய 12 வசனம் படிங்க. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க, அவன் ஈசாக்க பலியிட போறான். உடனே ஆண்டு சொல்ல, பிள்ளையார் மேல கை போடாத, இப்பொழுது உன்னை தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அந்த கடைசி செகண்ட்ல அது வரைக்கும் சோதிப்பாரு. அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் சோதிப்பாரு. அந்த சோதனை நீ கரெக்டா ஜெயிச்சிட்டேன்னா அப்பதான் சொல்வாரு, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று. அந்த இப்பொழுது அந்த பாயிண்ட், அந்த கடைசி செகண்ட் வரைக்கும் சோதிப்பார். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பாருங்க. 16 வசனம் படிங்க. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே நல்லா கவனிங்க. அவன் கீழ்ப்படிந்தான், ஆண்டவர் கீழ்ப்படிந்தான்.
ஆண்டவர் என்ன பண்ண அந்த வசனத்தை வாசிங்க. 18, 17, 17, 18 நல்லா கவனிங்க, படிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மல்லனைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிகளுக்குள் பூமியிலுள்ள சகல சாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க அந்த வசனம் எப்படி போடுங்க. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று. நம்ம சரியா நடந்தா, சரியா ஆண்டவருக்குள்ள இருந்தா, ஆண்டவர் அப்படி டாப்ல தான் மேலதான் வைப்பார், மேலதான் வைப்பார். அப்படி இருந்து பாருங்க, அப்படி இருந்து பாருங்க, டாப்ல தான் வைப்பார். 3 காரியம் சொல்ல. மாம்சத்தில் வருகிற சோதனை, பிசாசினால் வருகிற சோதனை, தேவனால் வருகிற எல்லாத்தையும் நீங்க ஜெயிப்பீங்க, எல்லாத்தையும் நீங்க ஜெயிப்பீங்க. சரி, இப்போ 2 Corinthians 12 அந்த கிருபைக்குள்ள போவோம். 9 வசனம் படி, 7 படி. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. பவுல் சொல்றாரு, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அடுத்த வசனம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 நேரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நல்லா 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 விளங்கிக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி, கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பலவீனமா இருக்கீங்களா? உங்களுக்கு லோ சுகரா, லோ பிபியா, ஹை பிபியா, ஹை சுகர், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ரொம்ப சோர்வா இருக்கேன், டயர்டா இருக்கு, நான் ரொம்ப ஒல்லியா ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் விசுவாசிங்க. ஆண்டவரோட கிருபை என் மேல தங்கும்படியாக. இன்னும் பாருங்க, உங்களுக்கு டாப்பா சொல்லித்தர பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33 படிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். அந்த கண்டிஷன் ரொம்ப நல்லா கவனிக்கணும். நான் கஷ்டத்தின் வழியா கடந்து செல்கிறேன் நீங்க சொல்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்றேன். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். மேன்மையான உயிர்த்தெழுதல் இருக்குங்க சகோதரர் சகோதரிகள்.
மேன்மையான உயிர்த்தெழுதல் இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு சொல்லித்தர பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10 படி. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து அந்த வசனம் எப்படி? அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். பாத்தீங்களா? உயிர்த்தெழ அந்த மேன்மை, அதான் நம்மளோட நோக்கம். போல் சொல்றாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக. இந்த அனுபவத்துக்குள்ள வரும். ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளவு பெரிய கஷ்டத்துல போனாலும் சரி, ஆண்டவர் சொல்றது, என் கிருபை உனக்கு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கி. அப்போ நம்ம ஆண்டவரை ருசிக்கணும், அந்த சோதனை ருசிக்கணும். ஜெபம் பண்ணுமா? ஒப்புக்கொடும். கண்களை மூடும், ஒப்புக்கொடும். ஆண்டவர் என்ன ஒப்பு கொடுக்கிறான், என்ன ஒப்பு கொடுக்கிறான். ஒவ்வொரு நிமிடம் கண்களை மூடும், ஒப்புக்கொடும். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எனக்கு போதும்பா. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எனக்கு போதும்பா. என்னுடைய சுய பலன், அறிவு, மேன்மை, ஆண்டவர் எல்லாம் பணம் எல்லாம் ஒன்றுமில்லை தகப்பனே. ஆண்டவரே பா, உம்முடைய கிருபை மேலானது தகப்பனே, உம்முடைய கிருபை மேலானது தகப்பனே. பா, எல்லா சோதனை, மாம்சத்தில் வருகிற சோதனை, பிசாசினால் வருகிற சோதனை, பாவமால் வருகிற எல்லாவற்றையும் நாங்கள் அப்பா அந்த சோதனையை சகித்து ஜெயித்து ஜெயம் கொண்டு மேற்கொள்ள தகப்பனை எங்களை கிருபை செய்வீராக தகப்பனே. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவன் வார்த்தைப்படி அப்பா உம்முடைய சமூகத்தில் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தயவு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை இருப்பதாக தகப்பனே. இயேசு மூலம் ஜெபிக்கிற ஜீவன் நல்ல பிதா, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். இந்த நேரத்தில் கரங்களை தட்டி நாம் பாஸ்டர் வாழ்த்துவோம். தேங்க்யூ. இந்த நேரத்திலும் நாம் தேவனுக்கு காணிக்கை படைக்க போகிறோம். உங்களுடைய காணிக்கை கரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல் இந்த நாளில் புதிதாக யாராவது வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய இடத்துல நிற்குமாறு உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன், சர்ச்சுக்கு இன்றைக்கி தான் முதல் தடவை வந்திருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா உங்களுடைய இடத்துல நிற்கலாம். உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். ஓகே, கரங்களை தட்டி சிஸ்டர் நாம் வரவேற்போம். கருத்துங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு கையில் ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க, அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி கொடுங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து பாஸ்டர்ஸ் ப்ரேயர் பண்ணுவோம். சரி, பின்னாடி ஒரு பிரதர் இருக்கார், அவரே உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். ஓகே, உங்களுடைய கரங்களில் காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம ஜெபித்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்கள் தேவனையும் நாமத்தை நோக்கி பார்க்கிறோம், முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளில் புதிதாய் வந்திருக்கிற இருவரையும் தேவ ஆவியானவர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கையின் பிரயாசத்தை நீரை ஆசீர்வதித்து பெருக பண்ணி காரியங்களை செய்து முடிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, அதே போல அவங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் பரத்திலிருந்து சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. அவருடைய மனக்கண்களை திறந்து அவர்களை ரட்சிப்பீராக. நித்திய ஜீவனின் ரகசியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. அதே போல அப்பா, இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவங்க கையில் வைத்திருக்கிற காணிக்கை ஆசீர்வதிப்பீராக. அதுவும் நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் செலவு பண்ண முடியாக உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நேரத்தில் பிரதர் இமான் ஒரு பாடலை பாடும்போது
நாம் தேவனுக்கு காணிக்கையை செலுத்துவோம். எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோமா? கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். பெயர் சொல்லி அழைத்தது, பெயர் சொல்லி அழைத்தது இந்த கிருபை, பெரியவனாக்கியதும் இந்த கிருபை. பெயர் சொல்லி அழைத்ததும் இந்த கிருபை, பெரியவனாக்கியதும் இந்த கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானை மாற்றியது இந்த கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் இந்த கிருபை. நீதிமானை மாற்றியது இந்த கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் இந்த கிருபை. கிருபை 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 கிருபை. கட்டுகளை நீக்கிறதும் இந்த கிருபை, காயங்களை கட்டியதும் இந்த கிருபை. கட்டுகளை நீக்கிறதும் இந்த கிருபை, காயங்களை நீக்கிறதும் இந்த கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கரங்களை தட்டி நம்ம தேவனுக்கு மகிமைப்படுத்துவோம். இந்த நேரத்தில் ஒரு சில அறிவிப்புகளுக்கு பின்பாக நாம் ஆராதனை நிறைவு செய்ய இருக்கிறோம். அதாவது வருகிற வாரத்திலே நம்மளுக்கு 3 ஆராதனைகள் உண்டு. 6 மணிக்கு ஒன்று, 8:30 மணிக்கு ஒன்று, 11 மணிக்கு ஒன்று. வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை அழைத்துட்டு வாங்க, புதிதாக அழைத்துட்டு வாங்க. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அதுபோல் ஆத்துமாதாய பயிற்சி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த வாரம். ஆத்துமாதாய பயிற்சி அதே போல் அவங்களுடைய வீட்டில் யாருக்காவது ஜபிக்கணும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு உடம்புல பலவீனங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை ஜபத்திற்கு அவங்களை அழைத்து கொண்டு வரலாம். அண்ட் இந்த நேரத்திலும் நாம் ஜபத்தை முடித்த பின்பு ஜபிக்க விரும்புகிறவர்கள் பாஸ்டர் ராய்ஸ் இடத்திலும் என்னிடத்திலும் நீங்கள் ஜபித்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் எல்லாரும் கரங்களை தட்டி இந்த நல்ல நாளை தேவனுக்கு கொடுத்ததுக்காக நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாமத்தை மகிமை செலுத்துவோம். ஜபித்து நிறைவு செய்வோம். கிருபையும் இருக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளுடைய சமூகத்திலே நாங்கள் எல்லாம் ஒன்று கூடிவர உதவி செய்து இதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை துதித்து பாடும்படியாக,
இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக உதவி செய்தீர். இந்த வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் அப்ப பதித்து கொண்டு இதன்படி வாழும்படியாக நீர் எங்களுக்கு பலன் தருவீராக. சோதனைகளை ஜெயிக்க, பிசாசை ஜெயிக்க எங்களுக்கு பலன் தருவீராக. ஆண்டவரே, துணையாய் நின்று எங்களை வழி நடத்துங்க. இந்த வாரம் முழுவதும் உடைய பிரசன்னமும் மகிமையும் எங்களோடு இருந்து வழி நடத்தட்டும். இப்பொழுதும் வீட்டுக்கு கடந்து செல்லும் போது எங்கள் முன்பாய் பின்பாய் வலதுபுறமாய் இடதுபுறமாய் தூதர்களை அனுப்பி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. நம்முடைய ஊழியனாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். நீரே அவர்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வாழ்த்தி சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது இருக்கிற இடங்களிலே உங்களுக்கு டீ சர்வ் பண்ணப்படும். அதன் பின்பாக டீ குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க பாஸ்டர் கிட்டையும் எங்கிட்டையும் ஜெபிச்சு கொள்ளலாம்.